ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெந்தயம் எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். வெந்தயம் மாதிரியே வெந்தயக்கீரையும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். ஸோ அதை வச்சு ஒரு கூட்டு பார்த்துடலாம். துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடயே கட் பண்ணி வச்ச வெந்தயக்கீரையுமே ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி அதையும் அது கூட நல்லா கலந்துருங்க. அது வேகிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த தண்ணி பத்தாது. இது கூட்டு வந்துட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாம். அது ஒரு டைம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளுமே போட்டு எல்லாமே நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 2 விசில் வந்தால் போதும். ப்ரெஷர் இறங்கிட்ட வண்ணியுமே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதை அரைச்சிட்டு இதை வெந்த அந்த பருப்பு கூட்டோட இது போட்டு நல்லா கலந்துருங்க. அப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். அந்த தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய், கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு அதையுமே நல்லா தாளிச்சிட்டு ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடையுமே தட்டி அப்படியே போட்டுடுங்க. நல்லா அது எல்லாமே ஒன்று சேர தாளிப்பு அந்த கூட்டோடு கொட்டி வெந்து வந்த வெந்தயத்தோடு கொட்டிடுங்க.